மற்ற எல்லா மனுஷனை விடையும் அநேக பாடுகள் தாவீது நிறைய அனுபவித்தார். பாடுகள் நிறைய அனுபவித்தார். ஆனால் தாவீதுக்கு இருந்த ஒரு ஸ்பெஷல் குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேடி போய், இந்த கிறிஸ்மஸில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, தேடி போய் நீங்கள் மன்னிச்சுட்டு அவங்களோட ஒப்புரவாங்க. தேடி போங்க. நீங்கள் தேடி போய் அவங்கள மன்னிப்பிட்டு அவங்கள மன்னிச்சிடுங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம் தயவுசெய்து. இங்கே பாருங்கள், நான் உண்மையிலே என்னை விட்டுருங்க, நான் மனுஷன். என்ன பாருங்கள், நான் மனுஷன், நான் என்னை விட்டுடுங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் உண்மையிலே மரியாதை கொடுக்குறோம். அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும்னா இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதான் நான் அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு ஒன்றும் சொல்ல முடியல. எத்தனை பேர் மாமியார்கிட்ட பேசாமல் இருக்கிறோம்? பேசணும். அம்மா மாதிரி போய் காலில் விழுங்க தயவுசு. அம்மா மாதிரி போய் தயசில் போய் காலில் விழுங்க. என்ன வேணால் பண்ணணும். சும்மா இல்லை, நான் இன்றைக்கி சொல்ல பரிசுத்த ஆமியார் இப்போ நான் பண்ணி அழுதிச்சு. நான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருந்தேன். அது ஆண்டு சொன்ன வார்த்தை தான், நான் சுயமாக சொல்லலை. எனக்கு ஒரு விசுவாசி கேட்டாங்க, சிபிஎம் கேட்டாங்க, என் மனைவி இந்த மாதிரி பிரச்சனை என்னை விட்டு போயிட்டாங்க, 40 வருஷம் போட்டு வந்துருக்காங்க, சேர்க்க சேருங்க தான் சொன்னேன். அவர் கட்சி வரைக்கும் சேர்க்கலை. பட் அவருடைய பாடு. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், எப்படி நீங்கள் பைபிளை வாசிக்கிறீங்க, எப்படி நீங்கள் ஜெபிக்கிறீங்க? என்ன நான் ஒன்று சொன்ன புரிஞ்சிங்க. நான் ஒரு தவறு செஞ்சுட்டு தேவ சமூகத்தில் நான் போய் நின்னேன்னா என்னால் உட்காரவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? நாளைக்கு தெரியும் அப்போ என் ஜெபம் கேட்கப்படலன்னு தெரியும் உங்களுக்கு. நான் அப்போ அழுவேன். நல்ல கவனிங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் செஞ்சு தவறு தெரியாமல் செய்யலை, நான் தெரிஞ்சதை அந்த தவறு செஞ்சுருக்கிறேன் நான். ஆனால் என் துணிகரம் ஆண்டவரே உன்னை கூட மறைச்சிச்சு, என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் நான் திரும்ப செய்ய மாட்டேன். அது வேறு ஒரு பாட்டு. பட்டு தாவீதுடைய சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மரணத்துக்கு ஏதுவான சாவடிக்கிறதுக்கு, நல்லா கவனிங்க, சொத்து ஏமாத்தலை, பொருளை ஏமாத்தலை, காசை ஏமாத்தலை, தாவீதே சாவகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த காரியங்களை நீ சும்மா விட்டீங்களா? சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள், அந்த முதல்ல சொல்லுங்கள். அப்புறம் எப்படி அந்த உபதேசம் கேட்குறீங்க? சாவு என்பது ஒரு நாள் டெய்லி, தினமும். என் மருமகன் செத்தா பரவாயில்ல, என் மக வாழாவட்டியாக வந்தால் கூட பரவாயில்ல, அப்படியேப்பட்ட மாமனார் கொண்ட தேவன் தாவீது இருந்தார். பைபிள் கையில் வச்சுருக்கீங்களா? மனசாட்சி குத்தலை? வசனம் குத்துமே, எனக்கு குத்தணும். இன்றைக்கி நான் விசுவாசிக்கிற கர்த்தர் உங்களோட பேசுவாரா? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களோட பேசுவார். அவன் சொல்ல ஒரு நடந்த சம்பளம் நான் சொல்ல, ஒரு டாக்டர் படித்த பொண்ணு வேறு ஒரு பையன் சேம்ஸில் 4th இயர் பண்ணுது. அவன் 4 வருஷம் முடிஞ்ச உடனே படிச்சுட்டே இருக்கும்போது வேலை செய்கிற பியூனுக்கும் அதுக்கும் காதல் வந்துச்சு. நாங்கள் போய் ஸ்டேஷனில் கூப்பிட்றோம், வந்துருமான்னு சொன்னால் அந்த பொண்ணு, அங்கிள் உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம், நீங்கள் கிளம்புங்க, எனக்கு அப்பா வேணாம் அம்மா வேணான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அப்போது அவங்க பேரண்ட்ஸுடைய மனசு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்க. அதை விட நீ மன்னிக்காமல் சபையில் உட்காந்துங்கிறப்பார், அந்த வாரம் உனக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரதான கட்டளைகளை மிக பிடிச்ச வசனத்தை வாசிங்க. You have to start it. Chapters 9, Matthew 5 verses 14, 44, 45. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44, 45. கவனிங் படிப்போம், உங்களுக்கு தெரியாது, தேட முடிஞ்சா உள்ள ரீச் ஆகாது. அகல்லையா? கவனிங் வாசிங்க. నేను మీతో చెప్పేది ఏమనగా, మీరు పరలోకమందున తండ్రికి కుమారుని ఉండినట్టుగా మీ శత్రువులను ప్రేమించుడి, మిమ్మల్ని హింసించే వారి కొరకు ప్రార్థన చేయుడి. ఆయన చెడ్డవారి మీదను మంచి వారి మీదను తన సూర్యుని ఉదయింపజేసెను. ఆమేన్. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது ரொம்ப கடினமான விஷயம், ரொம்ப கடினம்.
என்ன பாருங்க இப்போ தான் பைபிள் படிக்க தெரியும், ரொம்ப கடினம். வீட்டில் இருக்கிற புருஷனை மன்னிக்க மாட்டேறீங்க, வீட்டில் இருக்கிற மாமியாரை மன்னிக்க மாட்டேங்க, வீட்டில் இருக்கிற மச்சனை மன்னிக்க மாட்டேறீங்க. போய் சாவட்டம், போய் வாயில் வந்து ஜெபிக்கிற ஆள் வாயில் வந்து போய் சாவட்டம், அப்படியே போட்டோம். வேதம் சொல்லு, உனக்கு முகாந்திரம் இல்லாமல் தெரிஞ்சே சவறு செஞ்சா கூட அவங்களை மன்னிங்க. ஆனால் அழகாக முடிக்கிறாரு, தேவனுடைய புத்தலை பிள்ளைங்கள் ஆக வேண்டும்னா அந்த வசனம் முழுதும் வாசிச்சு பாருங்க, வாசிச்சு. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் நமது சூரியனை உதிக்க பண்ணி. பாருங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறார். இப்படி செய்கிறதுனாலே பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். கடைசி வசனம் வாசிங்க. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள். இப்படி செய்கிறதுனாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அங்கீகரிக்கப்படுவீர்கள். தேவனுடைய ஆலயத்தில் வரும் பொழுது தேவனை ஆராதிக்கிற கூட்டம் நீதிமான் மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த சுபான் நமக்கு வேணும். நான் சொல்றேன், அது என்னால் முடியாதுன்னா ஆலயத்துக்கு வராதுங்க. அது என்னால் முடியாதுன்னா இந்த கதெல்லாம் விட்டு நிற்காது. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறேன், இதை நான் ஃபாலோ பண்ண 15-20 வருஷம் ஆச்சு எனக்கு. நீங்கள் குழந்தைங்க தான் அந்த வேறு விஷயத்தில். நான் என்ன சொல்கிறேன், ஏன் முடியாது? ஏமா லேட்டாக வரணும், நீ என்ன கேட்குறது அப்படின்னா என்ன பண்ணுறது? நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பெரியவங்க வீட்டில் அப்படி தான் கேட்பாங்க, குழந்தைங்கள பார்த்து அப்படி தான் கேட்பாங்க, ஏன் லேட்டாக அப்படி தான் கேட்பாங்க. பெரியவங்க ஒன்று தொந்தரவு வந்தால் என்ன பண்ணுது? நான் எப்பவுமே 99% பெரியவங்களை பார்த்தா முதல்ல சொல்லுவேன், தோணுப்பு என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன். நான் அதிகமாக பேச மாட்டாங்கிட்ட, எனக்கு பிடிக்காது, எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு தெரியும். பட் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, நான் அதை கீப்பப் பண்ணி. ஆனால் ஒன்று நல்லா கவனிங்க, அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களோ தெரியாமல் செய்கிறாங்களோ, ஆனால் நீங்கள் மன்னிச்சு தான். அல்லேலூயா. இது ஒன் பார்ட். ஒரு வீடுகளில் வெளியில் நான் மறுபடியும் சொல்கிறேன், வெளி இடங்களில் அநேக பிரச்சனைங்க சந்திக்கலாம், அநேக போராட்டம் நீங்கள் சந்திக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, உங்கள் மேலே இருக்கிற இந்த அபிஷேகம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உன்னை தாழ்த்தினே இருக்கும். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவை கர்த்தர் ஆக்கினார். ஆனால் தாவீது வயலின் வாசிக்கும் போது பேய் அவங்கள்ட்ட ஓடிச்சு. அது என்ன ஆகியிருக்கும்? அது நல்லா கவனிங்க. சபையில் தூங்குவாங்க, சபையில் உபதேசம் பண்ணால் கடினமாக இருக்குது, பாஸ்டர் திட்டிட்டு போவாங்க, அது வேறு விஷயம், திட்டுங்க, அது வேறு விஷயம். பட் அந்த உபதேசத்தை நீ கேட்கலன்னா எதுக்கு நீ ராபோதனை கை வைக்கிற? எதுக்கு நீ கிறிஸ்டின் சொல்கிற? நீ கிறிஸ்துவங்கள் என்ற என்ன? தேவனுடைய சுபாவத்தை வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி என்றால் இவைகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும். 44 மறுபடியும் வாசிங்க தமிழ்ல. இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். முதல் வார்த்தை, சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு 4 காரியம் உனக்கு நேரிட்டால் அவர்களை மன்னித்து அவருக்காக நீ ஜெபிங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப சொல்லு நான் ரட்சிக்கப்பட்டவன், அப்ப சொல்லு நான் கிறிஸ்துவன், அப்ப சொல்லு. உன் புருஷன் அப்படிதான் இருப்பான், நீ சரியில்லை, நீ ஜெபிக்கல அவனுக்காக. எங்க கேட்க போறான், நீ முடிவு பண்ணிட்டு போக வேண்டியதுதான், அவங்க கூட சேர்ந்து கையை பிடிச்சி தான் போகணும். நான் சொல்ல அப்படிதான் இருக்கும், கிழக்குனா மேற்குன்னா இருப்பான். நீ என்ன செய்யணும்? மன்னிச்சு. சில பேர் என்ன பண்ணணும் தெரியுமா? அப்போ நீ சொன்னியே, அவன் எங்க வண்டியில் போயின்னு இருப்பான், ஏங்க புடவை வாங்கினு சொல்லி 10 நாளாக சொல்லிங்க, அவன் ஊறப்பட்ட டென்ஷன் இருப்பான். அங்கே போய் இங்கேருந்து ஃபோன் பண்ணுறது, என்னன்னு நாளைக்கு காலைல கிறிஸ்மஸ்ஸு சாயங்காலம் வரும்போது காசு இருக்குதோ இல்லையோ,
எல்லாம் யோசிக்கிறது கிடையாது. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன காரியங்களை விளக்கி சொல்லும். அப்போது இவைகளை செய்வீர்களானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். சரி, நான் அழகாக உள்ளே போகிறேன். நான் எனக்கு மனசு தொட்ட வசனங்கள் நான் ஆண்டவர் மாமியார்கிட்ட பேசுவேன், நான் விசுவாசிக்கிறேன். 2 சாமுவேல் என்ன பாருங்கள், 9ஆம் அதிகாரம் வாசிங்க. தாவீதுடைய அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் தயவுசெய்து வீட்டில் வாசிங்க. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிங்க. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது. என்ன பாருங்க, இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பாப்பா நல்லா இருக்கியா, தூங்குறியா? அது பாப்பா கொடுங்க, என்ன பார்க்குறியா? சரி. சவுல், பாப்பா கவனிங்க, அம்மா கவனிங்க. தாவீதுடைய மாமனார் பேர் சவுல். சவுலுக்கு யோனாதான் ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் நடக்க மாட்டான். அவங்க வேலைக்காரி தூக்கின்னு போகும்போது அவனுக்கு கால் முறிவாகி அவன் நடக்க மாட்டான். ஆனால் யோனாதானும் தாவீதும் உயிருக்குரியான சிநேகிதர்கள். நல்லா கவனிங்க, உயிருக்குரியான சிநேகிதர். ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம். தாவீது தேசத்துடைய ராஜாவாகிட்டார். சவுல் எப்போ தாவீதை கொலை பண்ணணும் ஏ சிந்தனை அவன். நீயும் நானும் நல்ல வசதி வரும்போது என்ன பாருங்க, நீயும் நானும் நல்ல வசதி வரும்போது நம்முடைய பேச்சு, நம்முடைய நட, நம்முடைய எல்லாம் மாறும். ஆனால் தாவீதுக்கு எல்லா வசதி எல்லாம் வந்த உடனே அவன் விசாரிக்கிற நல்ல கவனி. we are Christians, நம்ம தேவனுடைய பிள்ளைங்க. ஒரு ஏழைகளை தேடி நீ போய் உதவி செய்ய பிரயாசப்படு. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் ஏழைகளை தேடி பிரயாசப்படுங்க, போய் செய்யுங்க. இந்த சுபாவம் நமக்கு வேணும். நல்ல கவனிங்க. ராஜாவா ஆயிட்டு சவுலுடைய பிள்ளையை போய் விசாரிக்கிறான். நிச்சயமாக நான் செஞ்சிருக்க மாட்டேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் கொல்லணும் போன பிள்ளைய நம்ம தேடுவோமா? தேட மாட்டோம். ஆனால் தாவீதை போய் சேவகனை அனுப்பி அவன் எங்கே இருக்கிறான் பார்த்துன்னுவான். யாரு சொல்லுங்க, யாருடைய பிள்ளை சொல்லுங்க, யாருடைய பிள்ளை? அவன் பேர் என்ன? வெரி குட். யாருடைய பிள்ளை? அவன் பேர் என்ன? அவன் நம்மளை போல நல்ல மேல நடக்க முடியாதவன். அவனை விசாரிக்க. இப்போ நான் வாசிங்க. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது. நல்ல கவனிங்க. முதல் காரியம், உனக்கு தீமை செய்கிறவள நல்லா எழுதி வச்சு. தீமை செய்கிறவங்களுக்கு, பாப்பா கவனிங்க, வசந்த கவனிங்க. தீமை செய்கிற அவங்களுக்கு நீ ஓடி போய் நன்மை செய்ய பழகிக்கொள். நல்லா புரிஞ்சுக்க. எவனும் செய்ய மாட்டான். அவன் அர்த்தம் நான் நிறைய பேர் பார்த்துக்கிறேன். இவங்களோட சொல்லுவேன், அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எதுக்கு அவன் அர்த்தம் இல்லை. நல்லா கவனிங்க. அவன் என்ன வேணா நினச்சிக்கிட்டோம். நான் தேவனுடைய பிள்ளை எப்படி அவன் என்னை அங்கீகரிக்க வேண்டியதல்ல. நம்ம நடக்கை பார்த்து கர்த்தர் அவனை கொண்டு வருவார். அல்லேலூயா. நம்ம நடக்கை பார்த்து அன்று கொண்டு வருவார். அப்போ என்ன பாருங்கன்னா, இவன் தேடி விசாரித்து நலம் விசாரிக்கிற முதல் சுபாவத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. செகண்ட் திங்கு, அவனுக்கு தயை பாராட்டுகிற உள்ளம், உதவுகிற உள்ளத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. 10 பைசா செலவு பண்ண மாட்டான். கொடுங்க. இப்போ கரண்ட் பில் கேட்டால் 25 நாளாக கேட்டுன்னு கொடுங்க, 100 ரூபாய்க்கு. பாருங்க. முதல்ல தேடி விசாரிக்கிற இதயமும், இரண்டாவது தயவு செய்கிற இதயம். வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அது 2 காரியம் இருக்குது. யோனதானுக்கு உதவி செய்கிறவனுக்கும் நான் உதவி செய்கிறேன். நல்ல கவனிங்க. தேவனுக்கு தொண்டு செய்கிறவனையும் தொண்டு செய்கிற கூட இருக்கிறவனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஊழியக்காரனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
ஊழியக்காரர் கூட இருக்கிறவரையும் தேவனை ஆசீர்வதிப்பார். அப்போ வரங்க அவன் காரணம் சொல்றான், யோனாதானை வாசிங்க சந்த யோனாதானு கூட யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் நல்ல கவனிங்க, the wonderful characters. நான் மறுபடியும் சொன்னேன், யார் யார் இருக்கிறாங்க அங்க? யோனாதான், அவன் வீட்டு வேலைக்காரன் பேரு ஷிபா. அப்போ பாருங்க, இங்க பாருங்க, கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் 3 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா முதல்ல 1 ரூபாய் நீங்கள் எடுத்துங்க, 2வது ஆண்டவருக்கு காணி கொடுங்க, 3வது ஏழைங்களுக்கு தேடி நீங்கள் உதவி செய்யுங்க. போய் அல்லேலூயா, தேடி உதவி செய்யுங்க, போய் தேடி உதவி செய்யுங்க. கர்த்தர் பார்க்குறாரு நம்மளை. எனக்கே வருத்தம் பாஸ்டர், நான் இங்கே ஒரு பொருத்தனை பண்ணாங்க, நான் கண்டிப்பாக நான் அதை வந்தால் தரேன், வரவே வராது. இந்த 10 ரூபாயில் ஆண்டர் பார்ப்பார், 10 ரூபாய் எவ்வளோ கொடுக்குறேன்னு பார்ப்பார். புரியுதா? எப்பவுமே இன்னைக்கு சொல்கிறேன், நம்ம ஆண்டர் பிள்ளைங்க ஏன் மனுஷங்கிட்ட போய் நிற்கணும், ஆண்டர் செய்வார். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதிடத்தில் அழைத்து வந்தார்கள். உண்மையா சொல்லு, ஒரு பியூன் கிட்ட பேசுவேன், நீ வீட்டு வேலை கிட்ட பேசுவேன், நீ பெரிய பணக்காரன், அவங்கிட்ட வேலைக்காரர்கிட்ட உங்க பேச்சு, வேலைக்காரன் ஒன்றா பேச்சு, அவனை கூட்டினோடா போட, அவனை கூட்டு என்ன உண்மையை சொல். நிறைய முறை பண்ணிருக்கோம், நான் சத்தியமாக பண்ணது கிடையாது, நான் பண்ணது கிடையாது, பண்ணவும் மாட்டேன். நான் வெங்காயம் வைக்கிறது கருவேப்பிலை இருக்கிற மனுஷனை மதிப்பு. நான் அவளுடைய பிள்ளைங்க அறியாமல் இருக்கிறாங்க, இதெல்லாம் வளர்த்துக்கு அவன் சொல்லி கூப்பிட்டோட ஷீபான்றாங்க. ஷீபா வர்றான், வாசிங்க, யார் வீட்டு வேலைக்காரன்? யார் வீட்டுக்கு வேலைக்கார சொல்லுங்க, சொல்லுங்க, யார் வீட்டு வேலைக்காரன்? சவுலின் வீட்டு வேலை. பாருங்க, பணத்தை நீங்கள் ஒன்றா மதிங்க. உண்மையே சொல்கிறேன், அது ஆண்டருக்கு முன்னாடி குப்பை, அது குப்பை, அவரது எல்லாமே அவர் தான். அப்படி இருக்கும்போது நீ எந்த அளவுக்கு உயர்ந்தாலும் இந்த ஏழைகளை மட்டும் வந்துடாது. இல்லை லூயா, ஒருத்தர் மட்டும் ஆமின்னு சொல்கிறாங்க. இல்லை லூயா, நானே ஏழை பாஸ்டர், 50 லட்சம் ரூபாய் சொத்துக்காரு. எவ்வளோ? நானே ஏழை பாஸ்டர், 50 லட்சமா இருக்குது போட போது மட்டும். வாசிங்க போகலாம். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு இருதயம் பாருங்க, இங்க பாருங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு, வாழ்க்கை, நம்ம எல்லாம் வாழ்க்கை என்னையா வாழ்க்கை அது? இந்த அளவுக்கு உயர்ந்த மனுஷன், ராஜாவாக இருக்கிற மனுஷன் அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு, யாரா இருக்குது சவுலுடைய வீட்டுக்கார, யார் மாமா மச்சான் பெரியம்மா எல்லாம் கூட்டினோட, எங்கேயாவது அந்த பகை உணர்ச்சி இருக்குதா பார்த்தீங்களா? கொஞ்சம் நியூஸ் நான் படிக்கும்போது கண்ணில் தண்ணி வந்துச்சு எனக்கு. என்ன ஒரு பிராட் மைண்டு பாருங்க. எப்போ நீ ஏழையாக இருக்கும்போது இல்லை, நீ நல்ல வசதியாக இருக்கும்போது, உனக்கு எல்லா செல்வத்தை ஆண்டர் கொடுக்கும்போதும் நீ மற்றவங்களை மறந்துடாது. அவன் கூப்பிட்டு கேட்குறான், இன்னும் யார் யார் இருக்கிறான் அவனை எல்லாம் கூட்டினோடா. எதுக்கு? உதவி செய்யும்படியாக. வாசிங்க. சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். யோனத்தானுக்கு அப்போ சவுலுடைய பேரன் கூட இருக்கிறாங்க, 2 குழந்தைங்க இருக்குது. வாசிங்க. அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோத்பாரிலே அம்மியோலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலே இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா, சவுல் ராஜ்யத்தை இழந்துட்டு நம்ம மாதிரி நடக்கிறான் தான் பரவாயில்ல, நடந்து போகிறேன்னு வந்தால் பரவாயில்ல, ஒரு நடக்க முடியாத அனாதை போல ஒரு வீட்டில் வளர்றான். நல்லா கவனிங்க, இது ஏன் தாவீதுக்கு செய்யணும்னு தோணுச்சு? சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லுங்க. சரி சாந்தா, இஸ் ஒர்க்கிங் இன் சிஎம்சி, ஸ்கேடருக்கு வந்துச்சு சொல்லுங்க. ஸ்கேடருக்கு வந்து ஏன் சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லுங்க.
நமக்கு இல்லையே பைபிள் படிக்கிறோம். இந்த மாமியார்கிட்ட பேசாமல் இருக்கிறோம், மச்சான்கிட்ட பேசாமல் இருக்கோம், அம்மாகிட்ட. சே, என்னையா வாழ்க்கை அது? போலித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து பைபிள் தூக்குன்னு முதல்ல நீ ஏமாந்து போயிடுவே. முதல்ல நீ ஏமாந்து, அதான் பிரமாணத்துக்கு விரோதமான ஜீவியம் செஞ்சு இருக்கிறீங்க. சரி, நான் என்ன கேட்குறேன், கொலைக்கு எதுவான குற்றமாக இருந்தால் கூட மன்னிக்கட்டும். கொலை பண்ணுற மனுஷனை நல்லா கவனிங்க, அவனுக்கு பேரம் பேத்தி கூட உதவி செய்கிறாங்க அவன். அப்போ பிரமாணம் உள்ள இருக்குதா இல்லையா? ஜெபிக்கிறீங்க, நல்லா கவனிங்க, ஜெபிக்கிறீங்க உண்மையாக. பாருங்க, உண்மையாக நான் நிறைய பேர் பார்த்துக்கிறேன், கேட்கறதுக்கு முன்னாடியே உதவி செய்வாங்க. பாருங்கள், சாம்சன் நாங்கள் உள்ள விடிகால் தான் வந்தான், 9 மணி 7 மணிக்கு உள்ளே வந்தான். சொன்ன முதல் வார்த்தை, ஜாஷுவா செக்கு பணம் அனுப்புகிறான். அப்படி அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. எங்களுக்கு ஏன் செய்யணும் ஆலயத்துக்கு சொல்லுங்கள்? நாங்கள் போய் கேட்டோமா சொல்லுங்கள்? அப்போது நாம் வீட்டில் இருக்கிற நாம் அவங்கள மன்னிக்கலைன்னா எப்படி கர்த்தர் உங்களை மன்னிப்பார்? அப்போ உன்னால் பைபிள் படிக்கிறீங்க, வசனம் உள்ளே போல, அப்போ உனக்குள்ளே கிரியை என்ன இருக்குது? பொல்லாங்க இருக்குது, உள்ள பொல்லாங்க தானே இருக்குது. சவுலுக்கு அப்படி தான் இருந்தது. அவனை எப்போ மாத்தாலும் கொலை பண்ணலாம் இதே தான். அது பக்கம் ஒரு மேலே போயிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க, கேடு உண்டாக்குறவன் தனக்கே கேடு உண்டாக்குவான். இந்த மனுஷன் அவங்க பேரன் பிள்ளைகளெல்லாம் கூட்டின்னு வந்து, நல்லா கவனிங்க, அவனுடைய திவ்ய சுபாவம் வேலைக்காரனை பக்கத்தில் உட்கார வச்சு பேசுவோம். நல்ல சத்தமாக கை தட்டி பாருங்க. என்ன அக்கறை கிராமம் பாழா போகுது, குடிக்கிறாங்களே பாழா போகுது. எனக்கு ஆதங்கம், நான் ஜெபிக்கிறேன். இந்த மக்கள் போறாங்களே, இந்த மக்கள் அழிஞ்சு போறாங்களே, கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார் இந்த பாரத்தை. வாசிங்க சந்த போலாம். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோத்பாரில் இருக்கிற அமிலேயின் குமாரனாகிய மாகிரின் வீட்டிற்கு அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். இப்ப யார் வந்து விழுது? யார் அவன்? அப்ப சவுலுடைய பேரன் வரான். யோனத்தான் நடக்க முடியாது. சவுலுடைய பேரன் வரான், வந்து ராஜாவை எப்படி வணங்குறான் பாருங்க. விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லையா? எனக்கு ஒரு வேளை சோறு போட ஆள் இல்லை. எங்க அப்பா ராஜாவா இருந்தாரு, எங்க அப்பா நானும் அப்பா எல்லாரும் பட்னியா கிடக்கிறோம், எங்க அம்மா எல்லாரும் பட்னியா இருக்கிறோம். தேசத்தை ஆளுகிற ராஜா என்னை கூப்பிட்டாரு. எதுக்கு? தம் பேர் கர்த்தர் ஏன் வச்சுக்கிறார் தெரியுமா? இந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 44 நீங்கள் அந்த சுபாவத்தை ஆண்டுகிட்ட வாங்கி பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். கூப்பிட்டு உசார் வாசிங்க. சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து. முதல் வார்த்தை பயப்படாதே. திரும்ப சொல்லுங்க. பயப்படாதே. ஏன் சொந்த வார்த்தை சொல்லு? இயேசு கிறிஸ்து முதல் பிறந்த உடனே தேவதூதர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? பயப்படாதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்க தாவீது சொன்ன முதல் வார்த்தை என்ன? பயப்படாதே. வாசிங்க. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். வாசிங்க. வெகுமதி மாத்திரமல்ல, அபகரிக்கப்பட்ட நான் சண்டை போட்டு வாங்கின அந்த பொருள், நான் சண்டை போட்டு மீட்டு கொண்ட அந்த இடத்தை நிச்சயமா உனக்கு நான் திருப்பி தருவேன். அல்லேலூயா. அவன் கேட்கல, நல்லா கவனிக்க, அவனுக்கு கேட்கல. நான் திரும்ப சொன்னேன், பசி எல்லாத்த விட கொடுமை. தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? பசி எல்லாத்தோட கொடுமை. ஒன்று தெரிஞ்சுங்க,
வர்றவங்களுக்கு இல்லைன்ற மாத்திரை இல்லைன்னு சொல்லாது இந்த சபையை கற்று நிச்சயமாக உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது முதல்ல வளர்த்துங்க. வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யுங்க. ரெண்டாவது, யோசிச்சு பாருங்க, தயவு அவன் கேட்கல, அவன் வந்து காலில் விழுறான். அந்த எந்த அளவுக்கு அவனுடைய இருதயம் அவங்கள நேசிக்குது பாரு. சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட வாங்க, நிலத்தெல்லாம் உனக்கு திருப்பி கொடுத்தத வாசிங்க. உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்பி கொடுப்பேன், நீ என் பந்தையில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். சாந்தாதி, நீ சொல்லுவா? நீ உண்மையை சொல்லு. நீங்கள் சொல்லுங்க ராஜி. சொல்ல மாட்டேங்க. சொல்ல நான் கூட சொல்ல மாட்டேன். நான் ராஜா, என் கூட உட்காந்து சாப்பிடுவேன். நீ சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. அப்போ எதுக்குமா பைபிள்? அப்போ ஏன் இங்கே வரீங்க உட்காந்து சும்மா ஊன்றதுங்க உட்காந்து கத்துன்னு? என்ன அர்த்தம்? நீ உன்னை ஏமாத்துக்கிற, நீ ஏமாந்து போற. தேவனுடைய திவ்ய சுபாவம் தெரியுமா உங்களுக்கு? மனத்தாழ்மை, அன்பு, தயவு, கிருபை இதெல்லாம் வருது. அதுல முதல்ல என்ன தெரியுமா? மனத்தாழ்மையா இருங்க. அண்ணனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா இருங்க. அவன் என்ன வேணா செய்யட்டும், எப்படி வேணா பண்ணட்டும், நீ அவனை முதல்ல மன்னிச்சிட விசாரி அவனை. ஆமாப்பா, அவன் ஐயா நான் அதை பண்ண பாருங்க, ஐயா ஒன்று தெரிஞ்சுங்க, அவன் பழைய கதைலாம் பேசுவான், கட்டி பிடிச்சிங்க அவனு. விட்டுருப்பா, தயவுசு விட்டுருப்பா, பரவாயில்லப்பா, பரவாயில்ல அப்பா, நீ ஒன்றும் தப்பு செய்யலைன்னா தப்பு செய்ய அந்த மனசு வரணும், அந்த மனசு வரணும். ஆனால் இந்த மனுஷனுடைய வார்த்தையை பாருங்க, அடைச்சார், விசாரிச்சார், தயவு செஞ்சார், பங்கை திருப்பி கொடுத்தாரு. நாலாவது சிலர் இங்கே பாருங்க, டெய்லி என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுப்போம், டெய்லி என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுப்போம். நீ சொல்லுவியா? சொல்லுங்களா? நிச்சயமாக சொல்ல மாட்டோம். சரி, இனிமேலாவது சொல்லுவீங்களா? சொல்லுங்க, மாயத்து வந்து சொல்லுங்க. பிச்சைக்காரனை கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சிங்களா? சொல்லுங்க. என்ன இதுக்கு உபதேசம்? அப்போ பிச்சைக்காரன்லாம் கூட்டு உட்கார வச்சு என் வேலையா? பிச்சைக்காரன் நல்லா வரணும். நான் அதை பிச்சைக்காரனை பற்றி பேசுது. உனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கிறவன், உனக்கு விரோதமாக இருக்கிறவன், உனக்கு விரோதமாக பேசினவன், உனக்கு துரோகம் பண்ணவனையா, உனக்கு துரோகம் பண்ண உனக்கு ஏமாத்துறவன், அவனை விசாரிக்க சொல்றாரு கர்த்தர். அவனை விசாரிங்க. அவனை என்னன்னு விசாரிக்க போயிட்டு, எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அதில் அதான் அவன் பொண்டாட்டி ஓட்டான், எனக்கு துரோகம் பண்ணான், அதில் அந்த வியாபாரம் போச்சு. நீ ஏன்டா சொல்கிற? அது உனக்கு வராதா? ஏப்போ அப்போ என்னன்னா, வசனத்தை வாசிக்கிறீங்க, உங்களால் வாழ முடியல. நீ எப்படி ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும்? அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னையே ஏமாத்திக்கு நான் எதுக்கு இந்த கத்தனை வச்சுக்கிறேன்னா, என்ன ஆண்டவர் உருவாக்குன அந்த வசனத்தை மூலியமா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்று, விசாரிக்கிற சுபாவங்கள். எப்படி விசாரிக்க முடியும்? நீ அவனை மன்னிச்சால் வழிய அவனை நீ விசாரிக்க மாட்ட. நம்மக்கிட்ட ஒரு ஈகோ என்ன தெரியுமா? அவனா வந்து பேசிட்டோம், அவன் தான் வரமாட்டான்னு தெரியும், எனக்கு தெரியும், அவன் தான் துன்மார்கன், அவன் தான் வரமாட்டான்னு தெரியும். அவன் உனக்கு பாருங்க, இங்க பாருங்க, பைபிள்ல பைபிள் இருக்குது. இயேசு சொன்னார், அவன் தேவனுக்கு சொந்து செய்யும் என்று நினைத்து நம்மளை கொலை செய்வானாம். தேவனுக்கு தொண்டு செய்கிற நினைச்சு நம்ம கொலை செய்வாங்க, அது அவனுடைய சுபாவம். ஆனால் இங்கே பாருங்க, வேறுபாடு ஜீவியம், வேறுபாடு ஜீவியம், வேறுபாடு ஜீவியம், வேறுபாடு ஜீவியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரெஸ்ஸில் இல்லைங்க, ட்ரெஸ்ஸில் இல்லை. நீ அதாவது படாமல் போற, அது இல்லை. இந்த கேரக்டர் ஆண்டவர்கிட்ட நம்ம காணப்படணும். மனரம்யம் எங்கே கிடைக்கும் தெரியுமா? நீங்கள் மற்றவங்களை மன்னிக்கும் பொழுது. அல்லேலூயா. அப்போ மன்னிக்கிறவன அதை தேடி அங்கே போவான், போயிட்டு விசாரிப்பான். சரிம்மா, ஏதோ நான் ஆத்தத்தை பேசினால தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க சொல்லுங்கள். சத்திரமா அது எப்படி அவங்க பண்ணுறது உனக்கு தெரியுமாப்பா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இல்லை அவனை கத்திரிட்டு குச்சிட்டான், அந்த பக்கம் வெளியே வந்துச்சா?
கேவலம் ஈனமான எண்ணங்கள் நமக்குள்ள, ஈனமான எண்ணங்கள். தயவுசெய்து ஆண்டவர் தான் தாவீதை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் அவன் என்னுடைய இருதை கேட்ட தாசன். ஆசிங் சாந்தா முடிச்சிடும், அட்டவரம் அப்படி தொடர்ந்து. அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை, அவன் பாரு எவ்வளவு தாழ்த்துறான் பாருங்க. வாசிங்க, நான் செத்த நாய், நான் வாசிங்க, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியேன் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் என் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாகும்படி இந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. ஷீபா வேலைக்காரனை கூட கூப்பிட்டு சொல்றான், எஜமானுக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்குறேன், உனக்கும் பிள்ளைகளுக்கு நான் தரேன். எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு கொடுத்தான் வேலைக்காரன்? சொல்லுங்க. சவுலுடைய குடும்பத்தை நீ பாதுகாத்தீரே, சவுலுடைய பிள்ளைங்களை நீ பாதுகாத்தீரே. அப்போ பாருங்க, அந்த ஷீபாவை பற்றி ராஜாவுக்கு நல்லா தெரியும். நல்லா கவனிங்க. ஊழியம் செய்கிறது சாதாரண காரியம் கிடையாது. ஊழியத்தை செய்யும்போது ஊழியத்தை கூட இருந்து சில காரியங்களை செய்கிறோம். நான் பார்க்குறேன், சில பேர் கூட மாட்டாங்க. அப்படி போய் நின்று போகிறது அப்படி போகிறது பெருக்கிறது போகிறது. நான் சொல்லுவேன், பெருக்குங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. இங்கே சொல்கிறான், உனக்கு அவங்க எஜமானுக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டு அந்த குடும்பத்தை நீ பாதுகாத்தல, என்ன மிஞ்சி நான் ஒரு 100 ரூபா கொடுத்தான்னு வச்சு வேலைக்காரனுக்கு, அவன் எப்படிப்பட்ட நன்றி உள்ள இருதயமாக இருக்கும் பாருங்க. அப்போ தாவீது சொல்கிறாரு, அவனுக்கு கொடுக்கறதையும் சேர்த்து உனக்கும் பிள்ளைகளுக்கு நான் தரேன், உனக்கும் பிள்ளைகளுக்கு நான் தரேன். எதுக்கு எத்தனை முறை உங்கள் மாமியார் உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தாங்க? எத்தனை முறை உங்கள் மாமனார் பாதுகாத்தா நீ வேலைக்கு போகும்போது உங்கள் பிள்ளைங்க? அந்த நன்றி உள்ள இருதயம் இருக்குதா? ஏதோ தவறாக பேசிட்டாங்க, இருக்கட்டும், அது வேற விஷயம். அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஐயோ, நம்ம நான் இல்லாத நேரங்களில் பிள்ளைகளை பாதுகாத்தாங்களே, யோசிக்கணும். நம்ம அதை யோசிக்கணும். இவன் வாயில வார்த்தை மாத்திரமல்ல, செய்கைகளை கூப்பிட்டு அவனுக்கு வேண்டிய எல்லா பட்சம் தாவீது செஞ்சார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு 1000 பிரச்சனை வரக்கட்டும், 1000 கஷ்டம் வரக்கட்டும், எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னைக்கு நீ மற்றவர்களை விசாரித்து அவர்களை மன்னித்து என்றைக்கு நீ அரவணைக்கிறியோ அதுதான் அவனுக்கு சரியான அபிஷேகம். அல்லேலூயா. அதுதான் அவனுக்கு சரியான அனான்டேஷன், அதுதான் அவனுக்கு சரியான நடப்பித்து. அங்கே யாராவது தீர்க்கதரிசி இருந்தாங்களா? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. அப்போது இங்கே பாருங்க, எழுதுகிற எல்லா ரிசல்ட்டும் கர்த்தர் இங்கேயே கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைங்க நல்லா கவனி, தேவனுடைய பிள்ளைங்க இந்த பூமியில், இங்கே பாருங்க, இந்த பூமியில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை நம்ம குடும்பங்களிலும் சபைகளிலும் காணப்படணும். நம்ம அது ஆளுகை செய்யணும். சமாதானத்தை நம்ம ஆளுகை செய்யணும். சமாதானம் கூட இருக்கணும். நீ எங்கே போனாலும் சமாதானம் இருக்கும். தேவனு கூட இருக்கிறாருன்னா சண்டையே நமக்குள்ள வராது. அப்போ சமாதானத்துக்கு ஏதுவான காரணம் நம்ம கிட்ட காணப்பட்டதால இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சவுல் சொல்றாரு, சரியான நேரத்தில் சவுல் மாட்டும் போது தாவீது என்ன கொன்னல ஒரு வார்த்தை சொன்னார், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவன் மேலே கையை போடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிலாம் வாழணும், இப்படிலாம் இருக்கணும், இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆமேன். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பூமியில் பரலோகத்துடைய ராஜ்யத்தில், பரலோகத்தில் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, the peace and peace and peace. மேலே போனீங்கன்னா சமாதானம். கைத்தட்டி ஆண்டவர், சமாதானம், 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 சமாதானம். அது பூமியில் நாம் அனுபவிக்கணும். பூமியில் அனுபவிக்கணும்.
பூமியில் அனுபவிக்கணும் சார். 35 வருஷமாக போராடிங்கிற அப்புறம் அதே பழகிச்சு பாஸ்டர். அல்லேலூயா. என்ன பழகிச்சு? ஆண்டோட பிள்ளைக்கு நம்ம பார்க்கலாம், ஒரு கை பார்க்கலாம், என்ன சண்டைக்கு இல்லை, நமக்குள்ள சமாதானம் காணப்படும். தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிந்தனை நமக்கு வேணும். ஒன்று, விசாரித்து தயவு பாராட்டும். ரெண்டாவது, அந்த அவங்களை அனுசரிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். சந்தனமாக கேட்பேன், என் முதல் ஃபோன் பண்ண முதல் கேள்வி தெரிஞ்சுங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன். நான் என்ன கேட்பேன்? சாப்பிட்டீங்களா? எனக்கு என்ன சுபாவம், நல்லா கவனிங்க. அப்போது போய் விசாரிக்கிற சுபாவங்கள். ரெண்டாவது, தயை பாராட்டும். மூணாவது, அவளுக்கு செலுத்த வேண்டிய வெகுமதிகளை நம்ம கொடுக்கணும். அடுத்து மிக முக்கியமான ஒரு காரியம், பராமரிக்கிறவர்களை நம்ம மறந்துக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ நல்லவர் பாருங்கள் நம்முடைய ஆண்டவர். நான் என் மனசு குத்திச்சு பாஸ்டர் மாத்திரம் கை தூக்கும் பார்க்கும். 1 2 ஒன்றும் சொல்லியா? எருமாடு உள்ளம் போல இருக்குது இருதயம். நல்லா இந்த செங்கல் மாதிரி இருக்கும் போல் இருதயம். அதுதான் உள்ள கூத்தலை. என்ன பேசுங்கிறார் பாஸ்டர், எவ்வளோ அதன் உடவன் என்ன பாருங்க வார்த்தை, இவ்வளோ நல்லா பாருங்க. கோட்டு வாசிங்க, மத்திய 5:44 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். செய்வீங்களா? பெரிய ஆட்டுது. முடிஞ்சா ட்ரை பண்ணுறேன் பாஸ்டர், இல்லைன்னா எல்லாரும் போட்டு தள்ளிட்டு போயினே இருக்கணும். இந்த ஆட்டம் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன், இல்லைன்னா எல்லோரும் போட்டு தள்ளு ஒரே அடி குமுக்குன்னு குமிக்கிட்டு விஜன் யோவான்ல ஒரு வசனம் இது. இந்த வசனம் உள்ள நியாயத்திற்கு, இந்த வசனமே கடைசி நாள் உள்ள நியாயத்திற்கு மந்திராது. முழங்கால் படிடுங்க, எல்லோரும் முழங்கால் படிடுங்க. தயவுசெய்து ஏதோ ஒரு சொன்னோம் அப்படின்னு நான் பேசுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேச நான் விசுவாசிக்கிறேன். எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதாக நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா.
நன்றி ஐயா. நம்ம ஆண்டவர் அன்புள்ள தெய்வம். நம்முடைய ஆண்டவர், அவள் அன்புக்கு அளவே இல்லை, அளவே இல்லை. அந்த 1% நம்ம மற்றவர்களுக்கு காண்பித்தே ஆகணும். ஜெபிங்க, சுமதி ஜெபிங்க. நம்ம முடிச்சுட்டேன். ஜெபி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசர் நீர் ஒருவர் மற்றத ராஜாவே, என் அன்பான தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே அப்பா, மனிதரோ ராஜாவே இயேசுவே ஸ்தோத்திரம் மறந்து போகலாம் ராஜாவும் அன்பு என்று சப்பா. இதோண்டு சப்பா எங்களை மறக்காத தேவன் நீர் ஒருவர் மற்றத ராஜாவே. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. இன்று நாள் நீங்க பேசின வார்த்தைகளுக்காக கொடாடி கொடி நன்றி ராஜாவே. ஆமாண்டவரே, மோட சத்துருகளை ஸ்நேகிங்கள்னு சொன்னீரே ராஜாவே. சப்பா அவங்களை சபிக்காத, அவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொன்னீரே அப்பா. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதுபடி வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இயேசுவே தாவீது எது போல ராஜாவே இறக்க குணமுள்ளவரா இருந்தார ராஜாவே. இயேசுவே தேடி போய் விசாரிக்கிறவங்களா இருந்தாரு அப்பா. அது போல நீங்க எங்களை மாற்றுபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே அந்த தயவுள்ள குணத்தை எங்களுக்கு தாரும்படி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே அப்பா, நாங்கள் மற்றவங்களை போய் பார்த்து ராஜாவே அப்பா உதவி செய்யற குணத்தை எங்களை தாரும்படி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அவங்களுக்கு எங்களுக்கு கெடுதல் செய்திருந்தாலும் ராஜாவே, இதை தீமை செய்கிறவங்களுக்கு நன்மையாக நாங்கள் போய் செய்ய கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அந்த திவ்ய சுபாவத்தை எங்களுக்கு காண செய்பாடி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா இதோண்டு சவுல் ராஜாவே அப்பா தோண்டு தாவீது கொல்லணும்னு நினைத்தாலும் ராஜாவே அப்பா அவங்க பிள்ளைங்களை, அவங்க பேர பிள்ளைங்களை, அவங்க வேலைக்காரங்களை ராஜாவே எது போல போய் உதவி செய்தார் ராஜாவே. அது போல அந்த சுபாவத்தை எங்களுக்குள்ள காண செய்யப்படி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா தாவீது எது போல இதயத்துக்கு தாசனா இருந்து ஏற்ற தாசனா இருந்தார் ராஜாவே. அது போல நாங்களும் உமக்கே ஆண்டவரப்பா அப்பா இதயத்துக்கு ஏற்ற தாசனா நாங்க இருக்க சப்பா நீர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் அண்டு சப்பா எங்களுக்குள்ளே போட்டு அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. அப்பா உங்களோட தயவு பெரியது ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் பெரியது ராஜாவே, உங்க அன்பு பெரியது ஆண்டவரே சப்பா. ஆமாண்டு சப்பா மண்ணால எங்களை ராஜாவே இயேசுவே அப்பா எங்களை தேடி வந்த தேவன் நீர் ஒரு மற்றது ராஜாவே. எங்களை விசாரிக்கின்ற தேவன் நீர் ஒருவர் மற்றது ராஜாவே. இயேசுவே எங்க மேல இரக்கம் பாராட்டுகின்ற தேவன் நீர் ஒருவர் மற்றது ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் கொடாடி கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. இந்த வருஷத்தில் கடைசி அன்று சப்பா மாதத்துல ராஜாவே இயேசுவே அப்பா எங்க கூட நீங்க பேசின வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் கொடாடி கொடி நன்றி செலுத்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கணும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியும் நம்முடைய கூட சகல பரிசுத்தம் நம்முடைய குடும்பத்தார் கூட வருகமத்தும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாப்பிட்டு போங்க.